ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 241 ஆரம்பிக்கிறது. பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களாக குருவை உபமாலங்காரத்தில் சொல்லியிருக்கிறது என்றால் அவர்களுக்கும் குருவுக்கும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும், வேற்றுமையும் இருக்க வேண்டும். முத்தொழில் செய்பவர்கள் என்பதால் அவர்களை நாம் நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லை என்று பார்த்தோம் அல்லவா? அந்த அம்சத்தில் வேற்றுமை இருந்துவிட்டால் சரியாய் போய்விடும். ஸ்லோகம் கோளாறில்லை, தாறுமாறாக சொல்லவில்லை என்றே ஆகிவிடும். அப்படி இருக்கிறதா பார்க்கலாம். மும்மூர்த்திகள் பேரை வரிசையாக சொல்லியிருப்பதால் இவரும் முத்தொழில் போலவே செய்கிறார் என்று தெரிகிறது. அதையே செய்யவில்லை, அதுபோல செய்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் இவர் சிருஷ்டி சிறுதி சம்ஹாரம் செய்பவராக இருக்கிறார். எந்த விதத்தில் யோசித்து பார்த்தால் புரிகிறது. இவர் நமக்கு ஞான லோகத்தில் அத்தியாத்ம லோகத்தில் புதுப்பிறவி கொடுக்கிறார். நமக்கு அறிவு கண்ணை திறந்து வைத்து நம்முடைய மனப்பான்மையை மாற்றி அது வேறொன்றாக ரூபம் கொள்ளும்படி செய்கிறார். மாற்றுவது, வேறு ரூபம் தருவது என்றால் சிருஷ்டிப்பது, புது ஜன்மா தருவது என்றுதான் அர்த்தம். குருவானவர் நமக்கு ஞானப்பிறவி தருவதால், நமக்குள் ஞானம் பிறக்கும்படி செய்வதால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாகிறார். அப்புறம் ஸ்திதி பரிபாலனம். எப்படி பரிபாலிக்கிறார்? ஞான வாழ்க்கையில் நாம் அத்தியாத்ம சம்பத்துக்களை பெறும்படி செய்து பரிபாலிக்கிறார். தேக போஷணைக்காக மகாவிஷ்ணு செல்வம், ஆரோக்கியம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிப்பது போல ஆத்மாவின் போஷணைக்காக உபதேசம், புஸ்தகங்கள், சாதனா மார்க்கம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிக்கிறார். தம்முடைய வாழ்க்கையே நம் பொருட்டாக தியாகம் செய்துவிட்டு நிம்மதியாக தாம்பாட்டுக்கு சமாத நிலையில் சுகித்துக் கொண்டிருக்காமல் நம்மிடம் முட்டிக்கொண்டு நம்மை கரையேற்ற தம்மாலானதையெல்லாம் செய்கிறார். இகலோகத்திலும் கூட நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து பரிபாலிக்கிறார். லௌகிகத்திலும் கூட நாம் எப்படி எப்படி இருந்தால் நல்லதோ, ஆத்மாபிவிருத்திக்கு உதவியாக இருக்குமோ அப்படி இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனாலும் ஆத்தியாத்மிகமான ஞான பரிபாலிப்பே அவர் முக்கியமாக செய்வது. இதனால் பரிபாலன கர்த்தாவான விஷ்ணுவாக இருக்கிறார். சம்ஹாரம். இவர் பரம சாத்விகர் அல்லவா? எப்படி சம்ஹாரம் பண்ணுவார்? ருத்ரன் ருத்ரதாண்டவம், ருத்ராகாரம் என்றாலே பயமாக அல்லவா இருக்கிறது. இவரோ ஜயை அருள் நிரம்பியவர் அல்லவா? ருத்ரனாக இவரை எப்படி சொல்வது? அப்படி பேரை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் என்றுதானோ என்னவோ ஸ்லோகத்தில் ருத்ரன் என்று சொல்லாமல் குரு தேவோ மகேஸ்வரக என்று சொல்லியிருக்கிறது. என்று சொல்லியிருந்தாலும் அதனால் குறிப்பிடும் காரியம் சம்ஹாரமாகத்தான் இருக்க வேண்டும். சிருஷ்டி ஸ்திதிகளுக்கான பிரம்ம விஷ்ணுக்களை சொன்னதன் தொடர்ச்சியாக மகேஸ்வரனை சொல்லியிருப்பதால் வேறு விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. உபமாலங்காரத்தில் ஒற்றுமை இல்லாத அம்சங்களும் இருக்கும் என்றீர்களே, அந்த ரீதியில் மகேஸ்வரனுக்கும் குருவுக்கும் சம்ஹார காரியத்தில் ஒற்றுமை இல்லாமல் வேறு எதிலோ இருக்குமோ என்னவோ என்று கேட்டீர்களானால் அப்படி இருக்க முடியாது. தொடர்ச்சியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிக்கொண்டு போகும்போது முதல் 2 பேர் செய்யும் சிருஷ்டி ஸ்திதிகளை குரு இன்னொரு தினசில் பண்ணுவதாக காட்டுகிற போது 3ஆவதாக சம்ஹாரம் தான் வர வேண்டும். அதுதான் யுக்தம். அப்படியானால் பிரம்மாவாக இருந்து நமக்கு ஞானம் பிறக்கச் செய்து அந்த ஞானத்தை விஷ்ணுவாக இருந்து வளர்த்து கொடுத்துவிட்டு அப்புறம் சிரித்துக்கொண்டே அந்த ஞானத்தை ருத்ரனாக ஹதம் பண்ணிவிடுவாரா? இல்லை. ஞானம் அடைய முடியாதபடி நம்மை அநேக கெட்ட சக்திகள் ஓயாமல் இழுக்கின்றனவே, இதுகளுடன் தான் பொறுமையாக போராடி அதம் பண்ணுகிறார், சம்ஹாரம் பண்ணுகிறார். பயிரை வளர்ப்பதைப் போலவே அந்த பயிர் வளர்வதற்காகவே களையை அகற்ற வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அப்படித்தான் நமக்கு ஞானத்தை போதிப்பதைப் போல நம்முடைய கனத்த அஞ்ஞானத்தை அகற்றுவதும் முக்கியம். ஞான போதனையை விட இதுதான் கடினமான காரியம். யான் ஏறினால் முழம் சறுக்கிற வழுக்கு மரத்தில் நம்மை இன்ச்சு இன்ச்சாக மேலே ஏற்றி கொண்டு போகிற சிரமசாத்தியமான காரியம். கெட்டதுதான் நம்மை அப்படியே கவிந்து மூடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ துளி நல்லது முணுக்கு என்று தலை நீட்ட ஆரம்பித்தால் உடனே கெட்டது இன்னும் கனாந்தரமாக வந்து அழுத்தி அதை அணைக்க பார்க்கிறது. இந்த அஞ்ஞான தமசை, அறியாமை இருளைத்தான் குருவானவர் ருத்ரமூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் செய்கிறார். குரு என்ற வார்த்தையின் டெஃபினேஷன் ஒன்றே அப்படித்தான் சொல்கிறது. கு என்றால் இருட்டு, ரு என்றால் அழிப்பதை குறிப்பது. இருட்டை அழிப்பவன் குரு. இப்படி குருவினால் ஞானத்தில் புனர்ஜென்மம், அதில் பரிபாலிப்பு, அதற்கு எதிராக தடையாக இருப்பவற்றின் அழிவு ஆகிய 3 காரியங்கள் நடக்கின்றன. அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடக்கிறது. ஆகையால் குருமூர்த்தியே திருமூர்த்தி ஆகிறார்.
வித்தியாசம் என்னவென்றால் பிரம்மா சிருஷ்டித்து விஷ்ணு ரட்சிக்கும் அதே சரீரத்தை தான் ருத்ரன் சம்மாரம் செய்வது. ஆனால் இங்கேயோ குரு சிருஷ்டிப்பதும் ரட்சித்துக் கொடுப்பதும் ஞானத்தை, ஆனால் அழிப்பது ஞானத்தை அல்ல. அரும்பாடுபட்டு அவரே படைத்து காத்ததை எங்கேயாவது அவரே அழிப்பாரா? திரிமூர்த்திகளில் ஆசாமி வேறாகி போனதால் வேறே ஒருத்தர் படைத்து வேறே ஒருத்தர் காப்பாற்றியதை ருத்ரமூர்த்தி அழிக்கிறார். இங்கே மூன்றையும் செய்வது ஒரே ஆசாமி அல்லவா? அதனால் படைத்து காப்பது ஞானமாகவும் அழிப்பது அஞ்ஞானமாகவும் இருக்கிறது. அவர் படைத்து காக்கிற ஞானம் நம் சரீரம் மாதிரி ஒரு காலத்தில் அழிவுபடுவதல்ல. அது அமிர்தமானது, அமரமானது, அதை யாராலும் அழிக்க முடியாது. இப்படியாக உலக வாழ்வில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற 3 தெய்வங்கள் செய்வதையும் சேர்த்து வைத்து ஞான வாழ்வில் குரு ஒருவரே செய்கிறார். நினைத்து பார்த்தால் விசித்திரமாய் இருக்கிறது. அழிவதும் சாஸ்வத சௌக்கியத்தை தரவே முடியாததுமான லோக வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க பெருசாக 3 தெய்வங்கள் வேண்டியிருக்கிறது. அழிவற்றதும் சாஸ்வத சுகமளிப்பதுமான ஞான வாழ்க்கையோ மனுஷ ரூபத்தில் தெரிகிற ஒரு குரு பண்ணிவிடுகிறார். அவர்கள், அதாவது திரிமூர்த்திகள், கோடானு கோடி ஜீவன்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. இவரோ, அதாவது குருவோ, ஒரு செலக்ட் குரூப்புக்கு தானே செய்கிறார் என்று சமாதானம் சொல்லலாம். ஆக குரு எப்படி திரிமூர்த்திகளாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். திரிமூர்த்திகளும் சேர்ந்து ஒருத்தரான ஒரு சுவாமி தத்தாத்திரேயர் என்று பார்த்தோமே, அவர் மாதிரிதான் எல்லா குருக்களுமே இருக்கிறார்கள். திரிமூர்த்திகள் சரீரத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து சம்மரிப்பது போல சிஷ்யனுக்குள் ஞானத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து அஞ்ஞானத்தை சம்ஹரிப்பதனால் உபமான அலங்காரப்படி ஒற்றுமை அம்சத்தை கொண்டு குருவை பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.